نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين ذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر صدق الله العظيم. அக்பதுல்ல ஷானு தாலாவுடைய பெரிய கிருபை அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களா ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வான். சபையில பல ஊர்களில் இருந்தும் அல்லாஹ்வை தேடி வந்திருக்கிறோம். கட்டி நகரத்தவர்கள் நீடூர் வந்திருக்கிறாங்க, அவங்க மல்லியத்தில் வந்திருக்கிறாங்க, அவங்க மதுக்கூர்ல வந்திருக்கிறாங்க, அதற்கு அவங்க அவர்கள் இரட்டை மதவெடி தம்பி திருச்சிருந்து தம்பி வந்திருக்கிறாங்க. சர்க்காருடைய முடிவு இதாயத்தில்லா போய் பல ஊர்களும் வந்திருக்கிறாங்க. பெருமானா சொன்னாங்க இவ்வாறு எல்லா ஊர்கள்ல இருந்தும் வந்து மக்கள் அப்பாய் சொன்னாரு, என்னுடைய மகன் கோயம்புத்தூர்ல விக்ரமத்தை கலந்துக்கிற ஒரு ஆட்சியிலே வந்தாருன்னு சொன்னான். அலமதுலில்லா உண்மையில அதே நீயத்தில் வந்திருப்பார்களே. ஆனால் எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்தாலும் சரி, இங்க வந்து பயான கேட்போமோ அதை பற்றி அமல் செஞ்சோமோ அதை பற்றி பேச்சில்லை. பெருமானா சொன்னாங்க, நீங்க கிளம்பி வந்தீங்கல்ல அல்லாஹ் கிடைச்சுதான். பெருமானா சொன்னாங்க, இன்னமல் அமால் அமல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துதான், எண்ணங்களை வச்சுதான் அமல். இன்னமால் குல்லிமிரின் மாணவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு எதை நீர் செய்தாலும் அது கிடைக்கும். இன்னமா லிக்குல்லிமிரின் ஒவ்வொரு மனுஷனும் கிடைச்சிடும், மாணவா நீர் செஞ்சு கிடைச்சிடும். அது தாலியாவோ இன்னமா லிக்குல்லிமிரி மாணவா இன்ஷா அல்லா அல்லாஹ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. அவன் இன்னமல் ஆமால் நிய்யாத், அமல்கள் எல்லாம் நிய்யத்தை வைத்துத்தான். அப்புறம் திருப்பி அவன் எது நியத்தினா கிடைக்கும். இன்னமா லிக்குல்லிமிரி ரெண்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதானே, எது ரெண்டு சொல்லணும். பெருமாள் சொல்லும் நீங்க புகாரி சொல்லி எடுத்தீங்கன்னா முதல்ல இந்த ஹதீஸ் தான். புகாரிமாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் சேர்க்கும். அல்லாஹ் ரசூலுக்கு பின்னாடி அதிகமாக மக்கள் பேர் சொன்னது புகாரி மாமுடைய பேரை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் துனியாவில். அவங்க இந்த எந்த நியத்துல இந்த ஹதீஸை முதல்ல எழுதுனாங்களோ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய முஹத்தீஸீன்கள் தங்கள் கடமையாக்கிட்டாங்க. யார் எந்த கிதாப ஹதீஸுக்கு ரிவாய் செஞ்சாலும் முதல்ல இன்னமல்லாமான பின்னியாத் இல்லாம ஹதீஸ் ஆரம்பிக்காது. நீங்க திருமதி எடுத்துங்க, அபூதாவுத் ஷரீஃப் எடுத்துங்க, ரஸை எடுத்துங்க, அபூ நயீம் எடுத்துங்க, எது கிதாப் எடுத்தாலும் சரிதான். ஏன் எதுக்கான ஆரம்பிக்கிறாங்க? நீயத்தை முதல்ல சரி பண்ணுங்க. எந்த வேலையில இருந்தாலும் சரிதான். சும்மா ஒரு பாகு தமாஷா மாதிரி எல்லாரும் போய் உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக வேண்டி, இல்ல என்ன என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக வேண்டி, இல்ல என்ன இன்னைக்கு என்னவா இருக்கு பிஸ்கட்டா, மேரி பிஸ்கட் கொடுப்பாங்களா? அரே ஒண்ணு மேரி பிஸ்கட் தியாகவோ அவன் தன்னையே தகுறீங்களா, நீங்க என்ன பிஸ்கட் வர்றது? இந்த மாதிரி இடத்துல யாரும் இங்க வரல. அந்த மாதிரி இடத்துல ரத்த மதிலே பிஸ்கட் கிடைக்குது. அங்க இருந்து இங்க வந்து பஸ்ல போட்டு வாங்கிட்டு போன அவசியம் இல்லை. அவங்க போக்குவரத்துக்காக நம்ம கொடுக்கல. அப்ப அவங்க கிளம்பும் போதே என்ன எண்ணத்துல கிளம்புனாங்க? அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் நியத்தை வைத்துத்தான் கூலி கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்க இருந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிறாங்கல்ல, திரும்பி ஊருக்கு போய் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் மௌலா தாலா தன்னுடைய ரஹ்மத்தை வச்சுக்காங்கள. அது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சவாபு. அவ திருமணா சவாபு, பஸ்ல காத்துக்கிறது சவாபு, பஸ்ல ஏறது சவாபு, இறங்குறது சவாபு, வந்து உட்கார்ந்தது சவாபு, பேச்சு கேட்கறது சவாபு, போய் சேர்ற வரைக்கும் சவாபு. இன்னமல் ஆமாலும் பின்னியாத்து இன்னமா லிகுல்லிம்ரின், ஒவ்வொருவனுக்கும் கிடைப்பதெல்லாம் மானவா, அவன் எதை நீதி செய்தோ அதான் கிடைக்கும். அது கிடைச்சிருந்தாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நீ அல்லாஹ்வை பெற வேண்டும் என்ற ஆசையில் வந்திருப்பாயானால் நிச்சயமா அல்லாஹ் கிடைச்சிருவான்.
ஒமன் காலத்து ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வை நாடியும் ரசூலை நாடியும் இருந்ததோ அப்ப ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி, அவன் ஹிஜ்ரத் அல்லாஹ்வின் பக்கம்தான் ரசூலின் பக்கம்தான். கிடைச்சுவாங்க அல்லாஹ் ரசூல். அப்ப அன்பர்களே பல இடங்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல. அல்லாஹ் தாலாவையும் அல்லாஹ் ரசூலையும் அடைவதற்காக வந்திருக்கிறோம். இப்ப அல்லாஹ் ரசூல் அடையிறதுன்னா என்ன? மக்சதே பையது என்னங்க? யாதகர் அலத்தவான் யாப்தகர். பையது எதுக்காண்டி வாங்குறோம் நண்பர்களே? வீட்டுல முஸ்லிம் போறதுக்காக வேண்டி, விவசாயம் வியாபாரம் பறக்கத்தா நிறைய கிடைக்கிறதுக்காக வேண்டி, பத்தியில பாஸ் ஆகிறதுக்காக வேண்டி, வேலை கிடைக்கல வேலை கிடைக்கிறவங்களுக்காக வேண்டி, அதுக்காக வேண்டிய மக்கள் பையத்தின பையத்தின் நோக்கம் என்ன? உதூர் யாதகர் அலத்தவான் யாப்தகர். அல்லாஹ்வை சதா ஞாபகம் செய்ய வேண்டும், அல்லாஹ் தஆலாவை அடைந்து கொள்ள வேண்டும். அது முடிஞ்சு போச்சுன்னா வெற்றிலாம் கிடைச்சிடும். அல்லாஹ் எப்ப ஞாபகம் செய்யணும்? அதிகமா அல்லாஹ்வை அதிகமா ஞாபகம் செய்ய வேண்டும், எப்பவுமே ஞாபகம் செய்ய வேண்டும். கஷ்ட நஷ்டங்கள்லாம் வராத. பையத்து வாங்கிட்டா நிறைய வரும். பையத்து வாங்கிட்டா முஸ்லீமத்துலாம் வீட்டு வராது, சிரமங்கள்லாம் வராது, வறுமை வராது, உடனே வேலை கிடைச்சு யார் சொன்னா? அது தக்கத்துல என்ன எழுதிக்கணும் அதான் வரும். பையத்து எதுக்குங்க? அல்லாஹ் சொல்றான் வைதரால் மூமினூன் அல் அஹ்ஸாப, சூரத்துல் அஹ்ஸாப்னு நினைக்கிறேன். மூமின்கள் அந்த பெரும் படையை, பிரம்மாண்டமான படையை அவர்கள் தனக்கு முன்னால் ஆயுதங்களோடு நிற்பதை பார்த்த பொழுது என்ன ஆயத்து? சந்தோஷமா சொல்றேன். நாம பார்த்தோம்ல 10 பேர் போனா அங்க 1000 பேர் நிக்கிறான், பெரிய பெரிய அருவாள் கட்டியோடு நிக்கிறான். பார்த்தோன்னே எல்லாம் அப்படியே சந்தோஷமா இருக்கும். எல்லாம் உங்களை வெட்டதான் வந்திருக்கணும். அங்கனையே போய் பேந்து அங்கனையே உலகத்துக்கு சில பேரு திருச்சி ஓடி தலை தெரிச்சு ஓடி, ஐயோ அப்பா விட்டுருங்க விட்டுருங்க, புள்ள குட்டிக்காரன் அங்க அறுத்துறாதீங்க, என்னென்ன பேச்சுதான் அவர் வாயில. கால் நடுங்கி சாபாக்கள் பாருங்க, அல்லாஹ் அக்பர், பெருமாளோட தர்பியத்து பாருங்க. அந்த பெரும் படைய முன்னாடி நிக்கிற ஆயுதங்களோட இவங்கிட்ட ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுங்களா? இந்த தர்பிக்கு யாத கலந்தவாம் யாப்தர். அல்லாஹ் சதா ஞாபகம் செய்யற அர்த்தம் என்ன? சும்மா வீட்டுல பிஸ்கட் தின்னுட்டு போல பிஸ்கட்டுடைய நிஸ்பத்தில் என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை, இல்ல இல்ல. இந்த சாயாவுடைய நிஸ்பத்தில் என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை, இல்ல இல்ல. இந்த அல்வாவுடைய நிஸ்பத்தில் என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை, இல்ல இல்ல. இதுக்கு மட்டுமா இல்ல இல்ல? அதான் எல்லாரும் சொல்லுவாங்களே. முன்னாடி எதிரி வர்றான், புரிஞ்சுங்களா? தண்ணி குடிச்சு தண்ணி நிஸ்பத்தில் என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை, இல்ல இல்ல. அது இல்லை, புரிஞ்சுங்களா? உன்னை அடிக்க வர்றான் சொன்னாங்களா? மூலம் பொருள் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியாச்சு. அவன் ரெடியா உட்கார்ந்து இருக்கான். ஏற்கனவே பழைய கோவம் போய் தெரியும் அவன். அல்லாஹ் இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சு வச்சாம ஒரு குத்து குடுக்க. அவன் எந்திரிச்சு அப்படி ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சு சொல்லுவ மேட்டர்ல அவன் புரட்டி எடுக்கிறதுக்கு அடுத்து உருப்பா உருப்பா நான் தான் அடிக்க சொன்னேன் அவளை அப்படி. அவன் உட்கார வச்சு கட்சியில சமாதானப்படுத்தி என்ன கதிரத்தை பார்த்த அப்படின்னு இல்லைங்களா? அப்ப அது என்ன? அந்த மாபெரும் படையை அந்த மூமின்கள் பார்த்த பொழுது அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள், இது என்னுடைய அல்லாஹ்வும் என்னுடைய ரசூலும் வாக்குறுதி அளிக்கிறார் அல்லவா இன்றைய நாள். ஆறுபடி ஈமானை டெஸ்ட் பண்ண போயிட்டார் அல்லவா? ஓட்டு வராத போல அட்டை நோட்டு என்ன சந்தோஷம் வந்துருச்சு அவர்களுக்கு. அல்லாஹ்வை ரசூலும் வாக்குறுதி அளித்த நாள், மௌலாவை பார்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்த நாள். சதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் சொன்னது உண்மை, ரசூல் சொன்னது உண்மை. அவன் தான் வந்து என்பதில்லை எதிரி எந்த போர்வையிலும் என் நிலை உதிரி என்ற பேச்சு கேள்வியிடம் பேச்சுக்கு இடமே இல்லை. வந்துருச்சு எங்களுக்கு இன்பமாக வாக்குறுதி அளித்த நாள் இன்றைய நாள். சதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் சொன்னதும் உண்மை, அவன் ரசூல் சொன்னதும் உண்மை. சொல்லிட்டா பெருமான சொல்லம் அல்லாஹ் சொல்றான், அது அவர்களுக்கு ஈமானையும் தஸ்லீமையும் தான் அதிகப்படுத்தியது. எதுங்க வந்தது? யாருங்க? காசர்கள். எதுக்கு வந்துருக்காங்க? அடிச்சு துவச்சி எடுத்துறேன் எல்லாத்தையும். ஒரு ஆள் ஹயாத்தா வரக்கூடாதுன்னு திறந்து வந்துருக்கிறான். எவ்வளவு பெரிய சிரமம் வந்துச்சு. இந்த சிரமத்துல இருக்கிற ஈமான்லாம் பறந்தது நமக்கு.
ஏதாவது கஷ்ட விஷயங்கள் வந்துச்சுன்னா, ஏதாவது கொஞ்சம் சிரமம் வந்துச்சுன்னு சொன்னா இருக்கிறீங்களாம் ஒருத்தர் போன் போடுறாரு அங்க இருந்து, என்னப்பா செய்தி நிஜமான பையத்து வாங்கினேன், நல்லது, 6 மாசம் ஆச்சு, சந்தோஷம். 6 மாசமா ஒரே முசீபத்து கஷ்டம் தான். அடுத்து நல்ல செய்தி சொல்லுவாராட்டு பார்த்தா, நீ பையத்து வாங்கின அன்னையிலிருந்து ஆரம்பிச்ச விதமான இன்ன வரையும் ஒரே கஷ்டம் நஷ்டம் முசீபத்து தான் அப்படின்னு. என்ன செய்தி, இந்த முசீபத்து தான் எப்படி இல்ல, வியாபாரம் ஒன்றும் முன்னேற மாட்டேங்குது, ரொம்ப சிரமமா இருக்கு. என்னைக்கு பயிற்சி வாங்க ஆக மாட்டேன், யார்கிட்ட பயிற்சி வாங்கினீங்க, இன்னும் சேர்த்த வாங்க, நம்ம சத்ராவோட சேர்க்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எப்ப சேக பாத்தீங்க, இல்ல பார்க்கல. சரி, சர்க்கார் சிக்கர்லாம் செஞ்சீங்களா, அல்லா சிக்கர்லாம் இல்ல, 3000 அல்லா இருக்கிற இல்ல, செலவாத்து கிடையாது, இசை பாரு மறந்தாச்சு எப்படிங்கிறாரு அவர். பஜ்ரு அது என்னைக்காச்சும், ஜும்மா கேட்டாங்க, எப்படி ஒரு முறை பறக்கத்து, எப்படி பறக்கத்து வரும்னு திருப்பி கேட்டா வருது. நீ அல்லாவையும் நினைக்கல, அல்லாவின் ரசூலையும் நினைக்கல, கையெழுத்து வாங்கின நோக்கத்தையும் மறந்துட்டேன். இப்ப ஷேக் கொடுத்த வாக்குறுதியும் நீ மீறிட்டேன். ஷேக் கொடுத்த வாக்குறுதி என்ன, நான் அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்று நடப்பேன், அல்லாஹ் ரசூலுடைய ஏவல்களை ஏற்று நடப்பேன், அல்லாஹ் ரசூலுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்த்து கொள்வேன். அப்ப தொழுகை யாருடைய வாக்குறுதி, அல்லாஹ் வாக்குறுதி இருக்கு, 5 தொழுகை நியமமாக தொழுவேன், அதையாவது ஒழுங்கா நீ தொழுதிருப்பேன், ஆனால் நிச்சயம் பறக்கத்து வந்திருக்கும், நிச்சயம் அல்லாஹ் அன்பு பறக்கத்து வந்திருக்கும். உனக்கு கைவேல தொழுகை நியமமாக தொழுதிருந்தால், நீ ஷேக் கொடுத்த வாக்குறுதி படிக்க அல்லாஹ் அதுக்கு செய்திருந்தால், அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்ற திக்ர் செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் இந்த மக்லூக்குகள் மத்தியில் கேவலப்படுத்துவது இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். எஜமா சொன்னாங்க, யௌம லா யுக்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனூ மாஹு. இது கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலா தன் நபியை கேவலப்படுத்த மாட்டான். கியாமத் நாள்ல வல்லதீன ஆமனூ மாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஈமான் கொண்ட நல்லடியார்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். இந்த ஆயத்துல வல்லதீன ஆமனூ வ அமிலு ஸாலிஹாத் இல்ல பாருங்க, யார் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்தார்களோ அவர்களை கேவலப்படுத்த மாட்டான் இல்ல, ஈமான் ஷர்த் பஸ். உங்ககிட்ட ஈமான் இருக்குன்னா பதில், யார் மீது ஈமான் கொண்ட, யாருடைய ஆசிக்கு, அல்லாஹ்வுடைய ஆசிக், ரசூலுடைய ஆசிக். மூமின் யாரு, மூமின்னா யாருங்க, ஆசிக்கே குதா ஆசிக்கே ரசூல், அல்லாஹ்வுடைய ஆசிக் ரசூலுடைய ஆசிக். அல்லாஹ்வுடைய காதல் ரசூலுடைய காதல் எப்படி கேவலப்படுத்துவான் அல்லாஹ் சொன்னா, உன் காதலர்களை யாரும் கேவலப்படுத்த ஆசைப்படுறியா, உன் பையன் உன்னுடைய புள்ள குட்டி கேவலப்படுத்தி ஆசைப்படுறியா, நீ அதுல கொஞ்சம் உல வாங்கணுங்க, அப்புறம் பார்த்து ரசிக்கணும் ஆசைப்படுறியா, நீ உன் கொண்டாட்டி தெருவுல போகணும் ஆசைப்படுறியா, நீ படமாட்டேன். அப்ப ஆசிக்கான ரசூல் ஆசிக்கான எப்படி எல்லாம் கேவலப்படுத்துவான். யௌம லா யுக்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனூ மஅஹு நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம். எதிர்க்க வல்லதீன ஆமனூ அமிலு ஸாலிஹாத் வருதுல, இப்ப அமலே சாலிஹ் ஷர்த் இல்ல, கேவலப்படுத்த மாட்டாங்க. ஈமான் இருந்தா உங்களுக்கு கேவலப்படுத்த மாட்டாங்க. வா வா கே குஷ்கபரி, இத வல்லதீன அமிலு ஸாலிஹாத் நம்மளா கேவலமா மறுமையில போனா. நபிய வல்லதீன ஆமனூ அமிலு ஸாலிஹாத்ங்கற அல்லாஹ் சேர்த்து சொல்லி இருப்பானே, ஆனால் மறுமையில போய் நம்ம கேவலம் தான். இப்ப நம்ம அல்லாஹ் மீது ஈமான் இருக்கா இல்லைங்களா, எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் மூமின்கள் தானுங்களே, அல்ஹம்துலில்லாஹ்.